எங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள்ல ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்காக எங்களை கடந்து சென்று கொண்டிருக்கலாம், கூட்டிக் கொண்டு செல்லலாம் இல்லையா? மரண இருளின் பள்ளத்தாக்குல நாங்கள் கண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் கடந்து போகலாம். தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கு மூளைக்கெல்லாம், அந்த தள்ளப்பட்ட காலம் இருக்கின்றது, அந்த மறைவின் காலம் இருக்கின்றது, அந்த போராட்டம் இடுக்கத்தின் காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை கடந்து போகும் பொழுதுதான் என்னது தலைக்கு மூளைக்கல்லாக வரும் இல்லையா? அப்ப இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஐயப்பட்டு கொண்டு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னா, இந்த காரியத்துல ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுடைய கைகளை பழக்குவிக்கின்றார். என்னால முடியாத ஒரு முட்டுச்சந்தியில நான் வந்து நிற்கின்றேன், எனக்கு எல்லா பக்கத்தாலேயும் நெருக்கமாக இருக்கின்றது, என்னால கையாள முடியாத சூழ்நிலைகள் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், நீங்கள் கையாள முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் இலகுவாக கையாளும் படியாத்தான் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் உங்களை நடத்தி செல்கின்றார். நடத்தி செல்வது மட்டுமல்ல, அவர் எங்களோடு இருந்து என்ன செய்கிறாராம்? எங்களுடைய கைகளை பழக்குவிக்கின்றார். தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவர்.